Hi, hello and welcome back to Kamar Samayal channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா vegetable noodles எப்படி பண்றதுதாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க பதிவை ஷேர் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க இப்போ இந்த vegetable noodles எப்படி பண்றதுன்னு நம்ம இங்க பார்க்கலாம். vegetable noodles பண்றதுக்கு நம்ம ஆனியனை 2 ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா 2 கேரட் கேப்சிகம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன். அடுத்ததாக இதில் ஆரிகேனோவும் நம்ம சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். அடுத்ததாக 1 ஸ்பூன் சோயா சாஸும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோ போல் ஒரு பேக்கெட் இருக்கும். அதில் நம்ம தண்ணியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த நூடுல்ஸை இதில் வேக வச்சிடலாம். இப்படி வேக வச்சா நூடுல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆயில் ஊற்றுறதுனால எண்ணெய் ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததான் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச கோஸையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். கோஸ் வந்து ஒரு பாதி கோஸ் அளவு நம்ம கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். நூடுல்ஸில் நிறைய காய் சேர்த்துக்கிட்டால் நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் மூலமாக நம்ம நிறைய காய்கள் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததான் காய்கள்லாம் கொஞ்சம் லெஸ்ஸாக வெந்ததும் நம்ம தேவையான அளவு நம்ம உப்பையும் இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் ஆர்கேனோ நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரொம்ப காரமாக இருக்காது. அப்படி உங்களுக்கு காரம் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது பாதி ஸ்பூனாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த நூடுல்ஸை நம்ம இப்போ இங்கே சேர்த்துக்க போகிறோம். நம்ம வேக வச்ச நூடுல்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம காய்கறிகளோட மசாலாவோட இந்த நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் அந்த நூடுல்ஸில் எல்லா மசாலாவும் சேர்ந்து நூடுல்ஸில் நல்லா டேஸ்ட் வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸோட மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே லைட்டாக பெப்பர் நம்ம போட்டுக்கலாம். பெப்பர் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன் அளவு பாதியாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நூடுல்ஸோட நல்லா இப்படி பரட்டி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.